ஹலோ ப்ரஸ், வெல்கம் பேக் டு சேனல். என்னடா பூசு ரொம்ப நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் கிடையாது. அப்படி வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் சம்பவம் செஞ்சவன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ரொம்ப நாளாக ஒரு 5-6 months ஆசைப்பட்ட ஒரு பொருள். ப்ராக்ஸ் எக்ஸாஸ்ட் வந்துருச்சு நமக்கு எப்படியோ. அதான் காமிகான் போயிட்டு இருந்தேன் நான். டப்புன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸ் எக்ஸாஸ்ட் வந்துருச்சு. ஸோ சர்ப்ரைஸ் ஃபகன்ற மாதிரி ஆந்தி வேலை கலெக்ட் பண்ணிட்டு இப்போ போய் வீட்டில் தூக்கி போட்டு இது உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ப்ளாகில் காட்டுறேன் நான். அன்றைக்கி காமிகான் போகக்குள்ள வரக்குள்ள பார்த்தா ப்ராக்ஸ் வந்துருச்சு. அதான் நாங்கள் காமிகான் போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்களோட கொரியர் வந்துருச்சு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா இந்த எஸ்சி ப்ராஜெக்ட் இருக்காது வண்டியில், ப்ராக்ஸ் தான் அதுக்கப்புறமா இருக்கும். ஏதோ அவார்டு கொடுத்த மாதிரி கையில் அப்படியே காட்டிக்கிட்டு இருக்காது. ஆனால் பைத்தியக்காரா. சரி கைஸ், அப்படியே வண்டியில் வீட்டில் வச்சுட்டு இந்த ப்ராக்ஸ் எக்ஸாம் வீட்டில் வச்சுட்டு அப்படியே நாங்கள் காமிகானில் போய் கண்டினியூ பண்ணுறோம் உங்களுக்கு. பை பாய். ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ப்ராக்ஸ் டெலிவரி வந்துருச்சா? அப்படியே அங்கே போய் ஐலைனர் வச்சு பண்ணோம். சரி, மீசையை வளர்க்க சொன்னா சரி என்ன பண்ணுறது, இருக்கிறேன் வச்சுக்கிறேன், எல்லாரும் வரைஞ்சிக்கிறேன், அவ்வளோதான். சரி ஓகே 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 நான் எதுவும் பேசிக்க. ஓகே ஃபைன். ஐயா ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ப்ரோ ஃபஸ்ட்டு டீ கடைக்கு போயிட்டு போவோம் ப்ரோ. எனக்கு சுட டீ குடிக்கணும் ப்ரோ. ஓகே ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, காமிகான் போகிறோம் நாங்கள். எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா என் வீட்டிலேருந்து ஜஸ்ட் 1 kilometer தான், ட்ரேட் சென்டரில் தான் நடக்குது. ஸோ காமிகான் போகிறோம். என்ன கெட்டப்போ சை, ஐயோ இப்போ நாங்களை வச்சுக்கிட்டு சை இந்த மாதிரி இடிச்சிட்டாங்கன்னா ஓரமாக போய் நின்று கூட சண்டை போடலாம். நடு ரோட்டில் இருந்தால் சண்டை போடுவானுங்களா இவனுங்களாம்? இவனுங்க மட்டும் பிரச்சனை, மற்றவனுங்க பப்ளிக் நியூஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சரி அதாங்க இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே சிவிக் சென்ஸ்னு ஒன்று கிடையாது. சண்டை போடணும், நடு ரோட்டில் சண்டை போட்டுருவானுங்க. என்னடா? எஸ், கான்ட்ரவர்சி. இல்லை நானாக இருந்தாலும் நானும் நடு ரோட்டில் சண்டை தான் போடுவேன். எனக்கு மட்டும் விதிவிலக்கு கிடையாது. இருந்தாலும் ஓரமாக நின்று சண்டை போட்டால் பரவாயில்ல. பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ முக்கியமாக ஊர் பொறுக்க போயிட்டுருக்கோம். டைம் வேஸ்ட் ஆகுது இல்லை, அதுக்கு தான், வேறதுக்கும் இல்லை. எங்கடா சொன்னாரு? அவ்வளோதான், வந்துட்டோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பூசா போய்ட்டு லார்ட் ஸ்ப்ளெண்டர் வந்து நிற்குது. நல்லா இருக்குது. என்ன மச்சான், அப்படியே ஃபீல் இந்த ஃபஸ்ட் டைம் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு கடத்தி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அதுவும் அவங்களுக்கு பிடி காமிகான் எப்படி இருக்குன்ட்டுன்னு பாப்பா ஏதோ சொல்கிறேன். அவன் நம்புகிறோம் இப்படி இருக்குதுன்னு. இதான் சொல்கிறேன், தம் அடிக்காரன்னு கேட்குறியா பாரு, முடியும் கொட்டுது, இரும்புற. அதுதான் ப்ரஸ்கீஸ் நம்ம டாய்லெட் கிளீன் வந்துட்டாரு. வாழ்த்துக்கள். இதோ இவனுங்க 2 பேர் தான் எனக்கு கூப்பிட்டு வந்தது இங்கே. சரி என்ன நடக்கவே தெரியாது. அவங்க பூசால ஓட்ட போட்டுருவோம். 6-9 அப்புறம் அது இருக்காது, அப்புறம் பார்த்துக்கோ. பார்க்கலாமா யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லைன்னு. ஃபைனலாக வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது இங்கே. ஹேமந்த் கூட தான் வந்திருக்கேன். அப்படியே போயிட்டுருக்கோம் நாங்கள். அடிக்கிறவே இது வந்திருக்கேன் நான். ஹாய் ஷாங்ஸ், வாட் a pleasant surprise. ஹாய் ஹலோ ஸ்ரீ. ஹாய் ப்ரோ, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில். ப்ரோ உங்கள் டைலாக் சொல்லுங்கள் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யுவன் ஷாங்ஸ். இன்ட்ரோ ஃபிலிக்ஸ் இவர மூட வந்தது. ஹாய் ப்ரோ. ஓகே ஹாய். அப்துல் கலாம் பாய். சரி அப்படியே இந்த கூட்டத்தில் போயிட்டு நாங்கள் அப்படியே டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே உள்ளதை கண்டினியூ பண்ணுறேன் நான். நமக்காக டிக்கெட் வாங்கிட்டு இருக்கான் ஹேமந்த். உண்மை ஒரு நாள் வெல்லும்.
அவ்வளோதான். நீ எந்த ஏரியா ஃபிம் பாயிண்ட் சொன்ன? ஆவடி ஃபிம் பாயிண்ட். பீஃபா அப்பா போச்சு. வாங்க ப்ரோ போகலாம். போங்கண்ணா இவங்களை கூப்பிட்டு வரேன். ஓகே சாரி போய். இந்த ஒரு டிக்கெட்டை வாங்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்குது. ஹேமந்த் வாட் யூ ஃபீல் இந்த டிக்கெட் வாங்கிட்டு? பெருமையா இருக்குது. இந்த கூட்டத்தில் வாங்க முகத்தை எங்களுக்கு என்ன வருஷம் தெரியுமா? தம்பி நீ தானே ஞாபகப்படுத்துற அடிக்கடி. அந்த இந்தியன் போன்ல ஒரு அதான் செக்கிங் முடிஞ்சிருச்சு. வாங்க உள்ள போகும். 2 கூப்பன்ஸ் இருக்குது. கூட்டுறா அதை கூட்டுறா. என்ன சொல்றீங்க? ஆளை கொண்டு வந்துருந்தா புஷ கலந்து நீ அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணிருக்கலாம். இது சொல்றதுக்கு அஜிமுக்கு போற நீ சித்திக்கு ஸ்ரீ ட்ரை பண்றா. அட்லீஸ்ட் அதுவே ஒரு 15 கிலோஸ் இருக்கும்டா. ஸ்ரீ போய் ட்ரை பண்றா. 15 இருக்கும். 10-15 இருக்கும். சீரியஸா சொல்றேன். ஆறா ஸ்ரீ தூக்குறான். ஸ்ரீ தூக்குறான்டா. ஐயோ எல்லாம் கோலாதாவே நீ கொண்டு வந்துடலாம். அதுக்கு மேல இருக்கும்ல. இதை சொல்றதுக்கான நீங்களா ஜிம்முக்கு போறீங்க? நீ என்ன பண்ணு? நான் ஜிம்முக்கே போறது இல்லை. சொல்லு. இவர் தான் ரான் மாஸ். இவர் நிறையா கிரீன் லேண்டன் காமிக்ஸும் மார்வல் விசஸ் டிசி காமிக்ஸும் இவர் தான் ரைட் பண்ணாரு. போயிட்டு ஆட்டோகிராஃப் வாங்க. எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கீங்க நீங்கள்? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். மூஞ்ச பார்த்தாலே தெரியும். ஏய் போடா கட் பண்ணுறேன். முடிஞ்சிருச்சா? ஓ நம்ம 10 நிமிஷம் முன்னாடி வந்து தான் காப்பாற்றிருக்கலாம்னு சொன்னாங்க. And go through their scripts and try to figure out, okay, how can we make this better? And whenever I work better if we can, not to change it to something that I would do. So it was a really cool experience, and just to. It's a bit slow though, but yeah, we can work with that. So we'll start with Ramayana 3392 AD. Do you have any memory of the? This was actually adapted from Deepak Chopra's film script. Beyond? Okay, let's talk about it. And so my job on this was to take his story and put it into 4 comic issues. Okay. And a lot of it, you try to preserve as much as you can of the original work, but a 120-page film script would probably come out to 160, 170 comic book pages, and we had about 100. I think we did like 24-page issues. So my job was really to figure out, all right, how are we going to distill this story into 4 issues? Okay, so we have a lot of anime fans here. Yes or no? Yes. Are you guys there in Chennai Anime Club? Do you know Chennai Anime Club exists? First question. No? Okay, we exist, we're real, we are like 1,000 members strong and still growing thanks to all of you people, alright? So, it's those of you who don't know me, I'm Dipsy from Chennai Anime Club, I'm one of the admins, and with me are the 4 other admins of the club, -1, he couldn't make it on stage today, but that's alright, I'll let them introduce themselves. I'm Pranav.
You're next. I am Zero from Chennai Anime Club. I am Saravana from Chennai Anime Club. And I am Meghana. So these are the admins of our wonderful club, and we're just here having a small session with you guys, just to let you guys know that we exist, and we want you to be a part of our club. And because for us, Chennai Comic Con is just another weekend, because we have meetups every other weekend. We have meetups every week of the day, because it's amazing. Anime is amazing, and there's so much to talk about. And I know it's amazing because I see so many Mugiwara hats out there. I see so many anime cosplays out there. I even saw a Soul Eater cosplay out there, and everything is amazing. Chennai Comic Con, thank you so much for giving us this platform as well. So yeah, let's have a little sit down discussion, gang. Mike. JoJo's Bizarre Adventure. Pardon? JoJo's Bizarre Adventure. Bro. IQ, yes, Tobe. Death, come on, everybody's seen Death Note, buddy. Bleach, yes, we've all seen Bleach. Thousand Year Blood War manga. Yes, excellent. Bleach, One Punch Man. Very simple. How is One Frame Man, by the way, the series? Season 3 does not exist. I know. We don't talk about it. How is One Frame Man going? Code Geass, very nice. Are you excited for the new Code Geass coming up? Awesome. You're up to date. I love it. அவ்வளோதான் ஈவெண்ட் இதுக்கு மேலே எங்கனால முடியலப்பா. பயங்கரமாக பசிக்க வேறு ஆரம்பிச்சிருச்சு. உள்ள ஃபுட் கோர்ட் சொன்னாங்க. ஓகே, ஃபுட் கோர்ட் இருந்தது, பட் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் எங்களுக்கு டவரும் கிடைக்கல, பேவும் பண்ண முடியாது எங்களால். ஸோ அப்படியே கிளம்பி வந்துட்டோம் வெளியே. இப்போ வந்தோம், கொஞ்சம் ஃபன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸோட. அப்புறம் இப்படியே கிளம்பிட்டோம்.